நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியா வீட்டுல எல்லாரோட தனியும் மீறி வாழ்க்கையில முன்னேறதுக்கு படிக்கட்டு எடுத்து வச்சாங்க. இந்த சமயத்துல கரெக்டா நம்ம காத்து இருந்தேன்னு நான் சொத்தை கொடுத்தே அவன் அன்னைக்கு பண்ணது ஏன் தப்பு இல்லை, நீ எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒருத்தன் தான், அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. அவனை பத்தி நானும் விசாரிச்சு பார்த்து எதுவும் ஒரு குழு கிடைச்சிருந்தா அவனை முன்னாடி கூட்டினதை நிறுத்திருப்பேன். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்கான். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருக்கால, இதை எல்லாமே ஒட்டு கேட்டு அவ சும்மா இருப்பாள். அவ இருந்துன்னு யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் மாத்தி வச்சிடறா. உடனே பாக்கணுமே அந்த இடத்துக்கு போனோம். இலக்கியா கிட்ட என்ன பத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இலக்கியா நீ ஒரு அனாதை, உனையும் புருஷன் அதுக்கு மேல ஆனாத, உங்களுக்கு இந்த சொத்து கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருக்குங்க. அதை படிச்சதும் நம்ம இலக்கிய மனசு உடஞ்சு போயிடுறா. இனிமே நான் அத்தையே இல்லை, அத்தை சொத்தன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துருப்பாரு. நான் ஏதோ ஒரு மக்களெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, ஊர் உலகம் தப்பா பேசுன்னு சொல்லிட்டு தான் வந்துன்னு இருக்கேன். நீ அதை அட்வான்டேஜ் எடுத்துன்னு எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு. உடனே அதை பார்த்ததும் நம்ம இலக்கியாவுக்கு மனசு உடஞ்சு போயிருது. அந்த இடத்துல அதை போட்டு அமைதி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இலக்கியா எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டு அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல இப்படியெல்லாம் எழுதி இருக்கீங்க. உடனே ரொம்பவே மனசு வருத்தத்தோட கோவிலுக்கு போறாங்க. அந்த இடத்துல திடீர்னு அந்த கடவுளோட அருளால நம்ம இலக்கியாவோட அப்பா வந்து திடீர்னு அவ பக்கம் உட்கார்றாரு. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச ஒரு பக்கம் கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே அவங்க வந்து எல்லாமே தீர்வுக்கு வருமானு எதுக்கும் கவலைப்படாத, அந்த அப்பா இருக்கிற வரையும் உன் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இத்தனை நாள் எங்கப்பா போனீங்க என்ன விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது எல்லாமே கனவா இருக்குங்க. ஏன்னா அவங்க அப்பா அப்பவே இறந்து போயிட்டாரு. வாழ்க்கையில அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு. வீட்டுல நம்மளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையே அர்ப்பணிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இதால அவங்க கடங்காரனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காசுக்கு போயிட்டு காசில இறந்துறாரு. இந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறா புரிஞ்சு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ல நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் புரிதல் வருது. ஒருவேளை நம்ம அப்பாவுக்கு எதனா ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. நம்ம கௌதம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இலக்கியா உனக்கு எத்தனை டைம் நான் படிச்சு சொல்றேன், உங்க மூளையில ஏறுதா, அவங்க வேற நாம வேறன்னு சொல்லிட்டு பல டைம் உனக்கு சொல்லிட்டேன். ஆனா நீ எதுவுமே கேட்காம எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கோசரம் சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், அது நம்ம குடும்பம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அஞ்சலி குடும்பத்தை ஒரேடியா நாசனம் பண்றவா, இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். எப்பவுமே நம்ம குடும்பமா தான் இருக்கணும். யாரோ ஒரு சண்டையில ஏதோ ஒரு பிரிவினை இருந்தாலும் அந்த குடும்பம் இல்லாம போயிடாது. உங்களை இத்தனை வருஷம் படிக்க வச்சு ஆளாக்குனாலே அந்த நன்றி கடன் எல்லாம் எங்க போச்சு? ஒரே ஒரு வார்த்தையினால அப்படியே சும்மா வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இத்தனை வருஷமா உங்களை படிக்க வச்சாங்களே, இப்ப இந்த அளவுக்கு நீங்க திறமையா இருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? உங்க வீட்டுல இருக்கிறவங்க. அவங்க இல்லைன்னா நீங்க இந்த அளவுக்கு வந்திருப்பீங்களா, இந்த அளவுக்கு இருந்திருப்பீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பாயிண்ட் போட்டு கேட்கறாங்க. உடனே என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு திணறி முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, நம்மளுக்கு இப்படியெல்லாம் கேட்கறாங்களே. மனசு உடஞ்சு போயிட்டு ஓரமா போய் உட்காரும் தான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.